ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விளாச்சேரி சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். எங்கள் மாமா பையனுக்கு செகண்ட் மொட்டை போட்டிருந்தோம். இப்போ போகும்போது வீடியோ எடுத்துகிட்டு போனோம். ஃபஸ்ட்டு மொட்டை ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தோம். செகண்ட் மொட்டை இது. மாமா பையன் அழுதுகிட்டே இருந்தான். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். பாருங்கள், கோபுரம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இதான் மருத டிஸ்ட்ரிக்டோட இது. அதனால் நாங்கள் வெளியிலே ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் கோயிலுக்குள்ளே போனோடனே நிறைய மரம்லாம் இருந்துச்சு. அப்புறம் உள்ளே வந்து பார்த்தோன்னா கோபுரம் பெருசாக தெரிஞ்சிச்சு. முன்னாடியே தெரியும், பின்னாடியே தெரியும். அப்புறம் பொங்கல் வச்சோம். பொங்கல் வைக்கும் போது எடுத்தது எங்கள் மாமா பையன். பாருங்கள், பட்டறை அடிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் நான் அங்கே போய் மணி அடிக்க போனேன். அது பெரிய மணியாக இருந்துச்சு. நாங்கள் அடிச்சிட்ருந்தோம். எங்கள் மாமா பொண்ணு அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்களாம் அடிச்சுட்டு ஜாலியாக இருந்துச்சு. மாமா பையனை அடிக்க வந்தான், விளாண்டுருந்தான் அங்கனக்குள்ளே ஜாலியாக. அப்புறம் அங்கனக்குள்ளே பெரிய மணிலாம் அடைஞ்சிச்சு. அப்புறம் நாங்கள் அங்கே கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுருந்தோம். எங்கள் மாமா பையனை விளாண்டுருந்தான். அப்புறம் அங்கனக்குள்ளே ஒரு விநாயகர் இருந்தார். அப்புறம் உள்ள ஒரு இது சிவன் இருந்துச்சு. நாங்கள்லாம் போய் சாமி கும்பிட போனோம். எங்கள் மாமா பொண்ணு வந்துச்சு, தம்பியும் வந்தான். 3 பேரும் போய் கும்பிட்டோம். அப்புறம் இங்கனக்குள்ளே பார்த்தா வெளியவே இருந்துச்சு சிவன் இதெல்லாம். அங்கனக்குள்ளே விளக்கேற்றுனாங்க. அது அங்கனக்குள்ளே இன்னொரு சாமி இருந்துச்சு. அங்கே நாங்கள் கும்பிட்ருந்தோம் சிவனை. அப்புறம் சிவன் தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அதுக்கு நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருந்தோம் அங்கே. அப்புறம் வெள்ளை கலரில் பூவெலாம் இருந்துச்சு. மருதாணி வைக்கலாம் பார்த்தோம், மருதாணி வைக்கவே முடியல. அப்புறம் அங்கே கீழே வந்தோடனே கீழே ஒரு சாமி இருந்துச்சு. அதை நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அந்த சாமி கும்பிட்டு அந்த சைடில் பூரா முள்ளாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போய் அதை கும்பிட்டு அங்கே கீழே மணியெல்லாம் இருந்துச்சு, அதை தொட்டு கும்பிட்டு வந்துகிட்ருந்தோம். அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பொங்கல் வச்சு பொங்கல்லாம் பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லோரும் கண் எரியுதுன்ட்டு இருந்தோம். பொங்கல் பொங்கும் போது எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மாச்சி குழா போட்டு அதை சுற்றி போட்டாங்க. சுற்றி போட்டு அப்புறம் நாங்கள்லாம் சாமி கும்பிட போயிட்டோம். அது பொங்க வைக்கும் போது எல்லோரும் கண் எரியுது அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அக்காக்காரி ஃபோன் பார்த்துட்டு இருந்தா. எங்கள் அக்கா தான் அதை மோந்து ஒரு இதில் ஊற்றிச்சு, ஒரு குண்டால். அப்புறம் மொட்டையை அடிக்க போயிட்டோம். எங்கள் மாமா பொண்ணு அமைதியாக இருந்தா. மாமா பொண்ணு அமைதியாக இருக்கும் போது நாங்கள்லாம், அமைதியாக இரு, நீ என்ன நல்ல பிள்ளை, ஐஸ்கிரீம்லாம் வாங்கலாம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் மாமா பையன் மொட்டை எடுத்துகிட்டு சந்தனம்லாம் வச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டாச்சு. எங்கள் மாமா பையன் எதுக்குன்னே தெரியாது, அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் நாங்கள்லாம் லாக் அண்ட் கீலாம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். லாக் அண்ட் கீ விளையாடும் போது நானும் பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் மாமா பொண்ணு மாலையை போட்டு அவங்க மாமா கூட நின்றுட்டு இருந்தா. அப்புறம் எங்கள் மாமா பையன் மாலை போட்டுட்டு இருந்தான். மாலை போடுறதுக்கு ஒரே கற்று, எதுக்குன்னே தெரியாமல் அழுதுகிட்டே இருந்தான். ஐஸ்கிரீம் வாங்கலான்னு சொன்னோடனே அமைதியாக இருந்துக்கிட்டான். ஐஸ்கிரீம்னோடனே அமைதியாக இருந்துடுவான். அப்புறம் 2 பேர் தூக்கி வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்புறம் அது பூஜைலாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுருந்தோம். அப்போ உள்ளே போய் சாமி கும்பிடும்போது நின்று பூஜைலாம் போட்டுட்ருந்தாங்க. உள்ளே பூஜை போட்டுட்ருந்தாங்க. நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம். இப்போ தனியாக ஒரு ஃபேமிலி இருக்குது, 2 ஃபேமிலி மொத்தமாக நின்றுருந்தோம். வேறு ஃபேமிலி ஒன்று இருந்துச்சு, எங்கள் ஃபேமிலியும் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் அங்கே சாமி கும்பிட்டு சுற்றி வரும்போது இது வில்வ இலை மரம். கோயிலுக்கு இதெல்லாம் தொட்டில் கட்டியிருப்பாங்க. இது கோயிலுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு. இதில் தான் எல்லோரும் தொட்டில் கட்டி போட்டிருப்பாங்க. அங்கனக்குள்ளே சரியான முள்ளாக இருக்கும்.
அப்புறம் நாங்கள் விளாண்டுட்டு ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் மாலையெல்லாம் அங்கே தான் கழட்டி போட்டிருந்தாங்க. அப்புறம் உட்காந்து பொங்கல் வந்துட்டு சாமிக்கு கொடுத்துட்டு நாங்கள் உட்காந்து விளாண்ட்ருந்தோம். பொங்கல்லாம் சாப்பிட்ருந்தோம். அப்புறம் அங்கனக்குள்ளே போய் சாமிக்கு நாய்க்கு பொங்கல் வச்சுட்டு அப்புறம் நாங்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணோன்னா பொங்கல் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் மாமா பையன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் நாங்கள் போய் இன்னும் முன்னாடி ஒரு கோயில் இருந்துச்சு, அதில் போய் நாங்கள் சாமி கும்பிட்டுருந்தோம். அங்கே வந்துட்டு சாமியெல்லாம் இருந்துச்சு, நாங்கள் பார்த்துட்டு அப்படியே இருந்தோம். அப்புறம் எங்கள் மாமா பையன் வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். அங்கனக்குள்ளே நாங்கள்லாம் விளையாடினோம். மாலையை போட்டுக்கோன்னு சொல்லிவிட்டு அங்கனக்குள்ளே உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் அங்கனக்குள்ளேயே புளியோதரம் கொண்டு போய் சாப்பிட்டுக்கிட்டோம். அப்புறம் அங்கனக்குள்ளே இது பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு அப்புறம் திரும்பி போய் மறுபூஜை போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள்லாம் இங்கே உட்காந்து விளாண்ட்ருந்தோம். அப்புறம் அங்கனக்குள்ளே சாமிக்கெல்லாம் தீப்பெட்டி பொருத்தி வந்துட்டோம். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா வெளியே ஒரு கருப்பு சாமி இருந்துச்சு, அங்கனக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோவே எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு புளியோதரை சாப்பாடு கட்டி வந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டு ஃபேமிலியாக அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் கார்கிட்ட நின்று இந்த வீடியோவை முழுசாக முடிச்சுக்கலாம். பாய். நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.